அனைவருக்கும் குருடி சரணங்க. இன்றைய பகுப்பாய்வா நாதி கமலம் வேண்டி நமச்சிவாயம் தாள் பணிந்தவர்கள் சில பேருங்க. தனக்கான தேகம் வேண்டி திருவின் வையகம் பயணித்தவர்கள் பல பேருங்க. தனக்கான உருவம் திருவின் உருவமாகவே மாற வேண்டும் என்று தன்னையும் மாய்த்து கொண்டவர் இங்கு சில பேருங்க. தனக்கான தேகத்தில் தேடி அலைந்த அனைத்தையும் தந்தவர் ஒருவரே. அவ்வொருவரின் தேகமே தனக்குள் நிலையாய் நிலைத்திருக்க வேண்டும் தான் இங்க ஒவ்வொருவருமே தனக்கான ஆத்மஸ்வரூபத்தை ஒரு ஜுவாலையா உருவாக்கி தனக்குள் தன்னை தேடி அலைந்தவரின் திருவுருவம் காண உடன் கட்டையும் இங்க ஏறி பார்த்தாங்க. தனக்கான உணர்வுகளுக்குள் ஒருவன் இந்த உலகையே ஆளும் வித்தையை தந்தானேனில் அவ்வுலகை ஆளும் வித்தையை தந்தவரின் உருவத்திற்குள் தன் உருவம் மறைந்து போக வேண்டும். தன்னை செதுக்கிய ஒருவனின் உருவத்தினை இந்த உலகறிய செய்ய வேண்டும்ட்டு தன் உருவம் வேறல்ல, திருவின் உருவம் வேறல்ல, தன் முகமே திருவின் முகம், திருவின் முகமே தன் முகமாய் மாற வேண்டும்னு தான் அந்த காலகட்டத்துல உடன்கட்டை ஏறுதல்ங்கிற ஒரு விஷயத்த இந்த உலகிற்கு உத்வேகமா சொல்லணும்னு ஆசைப்பட்டாங்க. உணர்வெனும் ஜுவாலைக்குள் தன்னையும் தேகத்தினை தொலைத்துவிட்டு தனக்கான உருவம் எது என்பதனை தேடும் முன் தன்னுள் தன்னை தேடி அலைந்தால் போதும். தனக்கான தேகமே இங்க திருவின் தேகமாய் மாறி போகுன்ற ஒரு விஷயத்த இந்த உலகத்துக்கு சொல்லணுன்றது தான் உடன்கட்டை ஏறுதல்ங்கிற ஒரு விஷயத்தை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அனைத்தையும் தேடிய முன் தனக்கான தேகத்தினை தந்தவர் ஒருவரின் உருவம் மட்டும் இந்த உலகறிய செய்தால் போதும். அதுவே இந்த திருவின் உலகமாய் மாறி நிற்கும். திருவாசகத்தினை தேடி திருத்துளை வாசகம் கண்டவர்கள் தனக்கான திருவின் தேகம் எது என்பதனை தேட இங்க மறந்து போனாருங்க. வையகத்திற்குள் வைத்தவன் விண்ணகத்திற்குள் தேடி துளைத்தவன் எவனோ அவனே இந்த உலகத்தில் ஆள பிறந்தவன்க. அனைவருக்கும் குருவடி சரணங்க.